Good morning, students. Today we are going to continue Commerce with Unit 1 Fundamentals of Business, Chapter 1 Historical Background of Commerce in the Subcontinent. Today's section we are going to cover Coastal Trade in Ancient Tamil Nadu, Role of Government during Ancient Tamil Nadu, Contribution of Kautilya to Trade. First, let us see coastal trade in ancient Tamil Nadu. Okay, coastal trade அப்படினா என்ன? அதாவது வந்து coastal area அப்படினா கடலோரம், isn't it not? So in the trading வந்து land, not only it is related with land but also it is related with coastal areas. That means we want to make use of the coast also for the purpose of trading. Okay students, so in the ancient Tamil Nadu there were big cities like Pumbuhar. ஓகே, அப்போ நம்ம தமிழ்நாடு பற்றி ப்ரீவியஸ் செக்ஷனில் ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் எப்படி காமர்ஸ் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். லேண்ட் மார்க்கெட்டிங் we did children. Now we are going to do sea marketing. ஸோ அதனால் வந்து நம்ம கோஸ்டல் ட்ரேடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுவில் பார்த்தோம்னா பிக் சிட்டிஸில் வந்து எப்படி சொல்லுவாங்க, பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்புகார் அப்படின்ற இடத்துல வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு டூ செக்ஷன். ஒன் இஸ் இன்லேண்ட் டவுன் அண்ட் கோஸ்டல் டவுன். அப்போ இன்லேண்ட் டவுனில் அப்படின்னும் போது இட் இஸ் கால்ட் அஸ் மருவூரப்பாக்கம், அதாவது லேண்ட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் மருவூரப்பாக்கம். அண்ட் தென் பட்டினப்பாக்கம் அப்படின்ற அந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து கோஸ்டல் ஏரியாஸாக அவங்க வந்து டிவைட் பண்ணி ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுவில் தே ஹேட் மார்க்கெட் அண்ட் பஜார்ஸ். மார்க்கெட் இருந்துச்சு, பஜார்ஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு எப்படி வந்து மார்க்கெட் எல்லாம் இருக்கோ அப்போ வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த மார்க்கெட்ஸ் அண்ட் பஜார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே நேரத்தில் மெனி மர்ச்சன்ட்ஸ் இருந்தாங்க. மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா யார்? த பீப்புள் ஹூ பை அண்ட் செல், isn't it, met one another for the purpose of buying and selling of different kinds of commodities and foodstuff. அப்போ மக்கள் வந்து எங்கே போய் வந்து அவங்களுக்கு தேவையான குட்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க, மார்க்கெட் ஏரியாவில் போய் வாங்க ஆரம்பித்தாங்க. அது லேண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, கோஸ்டல் மார்க்கெட்டிங்கும் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த கோஸ்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா போர்ட் டவுன்ஸ் லைக் Tondi, Korai, Puhar and Mussoorie were always busy with market activities, okay, related to export import. So inge vandu one of the port I have showed you children where export import business were done through coastal areas. Okay, so people of coastal region thus developed intercontinental trade contract. So ஒரு பக்கம் land வந்து region to region trading ஆகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் கோஸ்டல் ஏரியாஸையும் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி போட்ஸு இல்லை நிறையா விதமான டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி through that அவங்க வந்து through sea they started to do the business. That means they went to one country to another country. Okay students, so country to country போகணும் அப்படின்னா we need the coastal areas, isn't it not? So they engage with fishing, pearls, shipbuilding etc. So அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா pearls, you know, pearls you get in sea. Okay, so அது மாதிரி fishes வந்து இந்த போட் மூலிமா they started doing export and import of fish, export and import of pearls. Okay, shipbuilding, அதாவது வந்து after that they started to build a ship. Okay students, next boats like படகு, திமில், தோணி, அம்பு, ஓடம்பூனை were used to cross the rivers. அப்போ ரிவர்ஸை க்ராஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி போட்ஸு, அதாவது போட்ஸ் இதெல்லாம் பேர் போட்ஸு, பட் அதை டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. படகுனா நமக்கு என்ன தெரியும், த பிக்சர் ஷோஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது, சைஸஸில் இருக்குது. அதோட வே ஆஃப் டெக்னிக் ஆஃப் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணோன்னா இதை இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா காலம், மரக்காலம், வான்கம், நாவல் இதெல்லாம் இருந்திருக்கு. தீஸ் வர் யூஸ் டு கிராஸ் த ஓஷன்ஸ். அப்போது ஒரு போட்னால நம்ம ஓஷனை க்ராஸ் பண்ண முடியாது, பட் ஷிப் இஸ் நீடட் டு cross the oceans and grow, isn't it not? So from one country to one ocean to another ocean. So likewise the foreign trade enhanced when people started making use of this ships. You got me students? அப்போ coastal trading வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து தான் டெவலப் ஆச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் வந்து
இந்த ட்ரேடுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போவே வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினர்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் டு த தமிழ்நாடு. ஸோ இந்த ஃபாரினர்ஸை வந்து இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் வி ஆர் காலிங், பட் தேவர் கால்டு யாவனார்ஸ். ஃபாரினர்ஸை வந்து எப்படி கூப்பிட்டுருந்தாங்க? யாவனார்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா த அரேபியன்ஸ் ஆர் வெரி மச் நோட்டட் ஃபார் their export import trading business, isn't it not? ஸோ அரேப்ஸை வந்து அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா ஜோனகாஸ் அப்படின்றது வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மெயினாக தமிழ்நாட்டில் வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்றது ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ திஸ் காவேரி பூம்பட்டினம் இஸ் அ சிட்டி வேர் ஃபாரினர்ஸ் ஆஃப் ஹை சிவிலைசேஷன் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அசம்பிள் டு டிரான்சாக்ட் பிஸ்னஸ். ஸோ மெயினாக இப்போ ஃபாரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா they go to this காவேரி பூம்பட்டினம் because it is a place where foreigners meet and they do transaction in the business. Okay students, so government played a very important role in providing adequate infrastructure for trade and administrative measures for collecting tax etc. அப்போ இந்த ஏன்ஷியன்ட் பீரியட்லேயும் வந்து கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து helped a lot for trade. You got me students? for adequate infrastructure, that is அதாவது ஒரு ட்ரேடை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரியா வேணும், ஒரு பிளேஸ் வேணும், isn't it not? ஸோ அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் அந்த ட்ரேடை வந்து ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணியே கொண்டு போனாங்க பை வே ஆஃப் implementing tax and collecting tax, and which on the other hand was used for the development of the government as well as for the public. You got me students? ஸோ இந்த அளவுக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோமோ அது எல்லாமே வந்து originated during the ancient period only, and how it came, how it originated, எப்படி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸாக நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். You got me students? Okay, next you see இப்போ சங்கம் பீரியட், பேக் டு சங்கம் பீரியட் we are going. During the சங்கம் பீரியட் என்னாச்சு, the main trade routes were passing through thick forest over western Ghats. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கம் பீரியடில் வந்து இப்போ ட்ரேட் ரூட்ஸ் வந்து ஈவன் தே யூஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். அப்போ ஃபாரஸ்ட் ஏரியாஸையும் யூஸ் பண்ணி ட்ரேடிங், பிகாஸ் அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்தளவுக்கு டெவலப்டாக இல்லை. ஸோ பீப்புள் ஹேஸ் டு யூஸ் ஒன் வே ஆர் தி அதர், தே டிட் த ட்ரேடிங் வித் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது இந்த அரேபியன்ஸ், இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து even they use forest areas to come to our land. Why? Because அப்படின்னா the நம்மளோட land வந்து it was flourishing with all the items that is not found in other countries, isn't it not? அப்போவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபாரஸ்ட் வழி வரும்போது they have to face many lot of difficulties, isn't it not? ராபர்ஸ் இருப்பாங்க, வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து இந்த ஃபாரினர்ஸ், இந்த அரேபியன்ஸை வந்துலாம் எப்படி வந்து காப்பாற்றலாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மெஷர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் மெனி போர்ட்ஸ் வர் டெவலப் டியூரிங் த சங்கம் பீரியட். அப்போ அந்த சங்கம் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு, பிகாஸ் த பிஸ்னஸ் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதில் வந்து காவேரி பூம்பட்டினம் தான் அந்த சீஃப் போர்ட். ஓகே, தட் வாஸ் டியூரிங் த சோலா பீரியட்ஸ். சோளம் பீரியடில் தான் இந்த காவேரி பூம்பட்டினம் இந்த போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா இந்த போர்ட்டில் தான் வந்து நிறைய லேண்ட் ஆனாங்க அந்த ஃபாரினர்ஸ், அங்கேருந்து தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே when they started doing business, the port also got its name and it started flourishing. There were small ports like Markanam and Arikamede etc. Okay students, so all these ports are still there but different names. You got me students? The government installed checkposts to collect customs along highways and ports. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபாரினர்ஸும் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னும் போது தட் இஸ் இன்கம் டு அவர் கண்ட்ரி, isn't it not? ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நியூ ரூல் கொண்டு வந்தாங்க. அதாவது கோஸ்ட் விட்டு கோஸ்ட், ஒரு கோஸ்டல் ஏரியா, ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரி வந்து குட்ஸ் வந்து போகும்போது டியூட்டி பே பண்ணி தான் போகணும், நம்ம டியூட்டி கட்டி தான் வாங்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு கௌதல்யா பீரியடுக்கு போகிறோம். இப்போ சங்கம் பீரியட் பார்த்தோம், பாண்டியா டைனாஸ்டியில் எப்படி ட்ரேட் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். ஓகே, கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து கௌதல்யா பீரியடில் வந்து கௌதல்யா வந்து எந்த அளவுக்கு ட்ரேடில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வி காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திரா
describes the economy during the Mauryan period. ஓகே, அப்போ மௌரியன் டைமில் வந்து ஒரு எக்கானமி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கௌத்தில்யா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. கௌத்தில்யாஸ் அர்த்தசாஸ்திராவில் நம்ம பார்க்கலாம். திஸ் பிரிங்ஸ் அவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் சம் 2000 years ago. ஸோ 2000 years ago, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங்கை நம்ம அதில் கௌத்தில்யா அர்த்தசாஸ்திராவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். The commodity produced could not be sold at the location of production, so the state designated certain place for selling the commodities. அப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மாத்திரமே நம்ம விற்றா பத்தாது. இட் ஹேஸ் டு பி ரீச்சபிள் டு மெனி பீப்புள் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் சேல் பண்ணலாம். அதனால் ஸ்டேட் என்ன பண்ணுச்சு, ஸ்டேட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் என்ன பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் வந்து goods have to be bought and sold அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸை வந்து டெசிக்னேட் பண்ணாங்க. The government levied tax on the goods which were brought in and sold after payment of duty. So as I told you already, நம்ம நாட்டில் நமக்கு கண்ட்ரிலேருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து எதெல்லாம் வெளியே போதும், எந்த குட்ஸ் எல்லாம் வெளியே போகுதோ, அதே நேரத்தில் எந்த குட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு உள்ளே வருதோ எல்லாமே வந்து ஒரு டேக்ஸ் டியூட்டி பே பண்ணி தான் வரணும் அப்படின்ற அந்த ரூலை வந்து அப்போது அந்த கௌத்தில்யா பீரியட்லையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. And then next one, only certain merchants were authorized to sell at a fixed price by the state. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குட்ஸை வந்து விற்கிறதே வந்து செலக்டட் பீப்புள்ஸ் தான் வந்து அந்த அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல இருந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே நேரத்தில் ப்ராஃபிட் மார்ஜின், அந்த ப்ராஃபிட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டிஜினியஸ் குட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு 5% வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம குட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வருது, இம்போர்ட்டட் குட்ஸ், அதுக்கு வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வச்சுருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இப்போ நம்ம கௌத்தில்யாவிலேருந்து நம்ம என்னெல்லாம் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் டெல்ஸ் அபவுட் த ட்ரெஷரிஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் ட்ரெஷரி வந்து எப்படி கலெக்ட் ஆகுது, ஹவு இட் இஸ் யூட்டிலைஸ்ட், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். அபவுட் இண்டஸ்ட்ரி அண்ட் த டெவலப்மெண்ட், ஹவு இட் டுக் பிளேஸ். அபவுட் காமர்ஸும் நம்ம வந்து கௌத்தில்யா அர்த்தசாஸ்திராவில் பார்க்கலாம். தென் அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் அதே நேரத்தில் எப்படி நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை கன்சர்வேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து கௌத்தில்யா அர்த்தசாஸ்திராலேருந்து நமக்கு நிறையா we will get knowledge children. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு தான் வந்து இப்போ ஃபர்தராக இப்போ நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் நம்ம டெவலப் ஆகிருக்கோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போது நம்ம சங்கம் பீரியடை பார்த்துட்டோம், பாண்டியா பீரியடில் பார்த்துட்டோம், இது வந்து மௌரியன் பீரியட். ஸோ மௌரியன் பீரியடில் வந்து ட்ரேட் இந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் knowledge we got now. Okay students, so in this session that is all children. So we will be further proceeding with the another session in the next class.